தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் அமைச்சர் வன்னியரசு. புதிய தலைமுறை நேர்காணலில் சோபா மாடல் ஆட்சிக்கு நான் தந்த விளக்கத்தை ரசித்ததாக முதல்வர் விஜய் கூறியதாக அமைச்சர் பதிவு. கடந்த திமுக ஆட்சியில் 25 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டு. 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வெளிமாநிலம் சென்றதால் 2 லட்சம் பேரின் வேலைவாய்ப்பு பறிபோனது என்றும் விமர்சனம். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. கத்தார் எரிவாயு ஆலை வெடி விபத்தில் நெல்லையைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழப்பு. உயிரிழந்த 13 பேரில் 12 பேர் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். கும்பகோணம் அருகே நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமான விவகாரம். கிடங்கு ஊழியர் கண்காணிப்பாளர் ஆகிய 2 பேர் பணியிடை நீக்கம். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஜூன் 25 முதல் 28 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை மற்றும் பிற ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்தது. மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா. மாநிலங்களவை பதவிக்காலம் நிறைவடைந்தால் முடிவு.